கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், ஆவிக்குரிய ஜீவியம் இடிந்து கிடக்குதா? அப்ப கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுவதை கேளுங்க. நெகேமியா 2:18 எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா 1 இஸ்ரவேல் ஜனங்கள் தன் தேசத்தில் நிந்தை அனுபவிக்கிறாங்க, அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே நெகேமியா உட்கார்ந்து அழுது தேவனிடத்தில் உபவாசிக்கிறார். நாம் எழும்பணும்னா, நம்மளை சுற்றியுள்ள காரியங்கள் எடுப்பிக்கப்படணும்னா முதல்ல நம்ம உட்காரணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முதல்ல தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார். பிறகு தன்னுடைய மக்களுடைய பாவங்களுக்காகவும் அறிக்கை செய்து பரிந்து பேசுகிறார். தேவனிடத்துல ஒரு கிளியர் ரிலேஷன்ஷிப், எதெல்லாம் தடையா இருக்குதோ அவைகளை எடுத்து போட்டு நேரடியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிறார். அப்பத்தானே தேவனோட இவரால ஸ்ட்ராங்கா பேச முடியும். ஆமாங்க, நாம் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா முதல்ல அவர் பாதத்தில் உட்கார்ந்து நம்மை நாம் ஆராய்ந்து அவரோடு ஒப்புரவாகும் போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள நடுச்சுவர் இடிந்து விழும். பிறகு தேவனோடு நம்மால் நம் பிரச்சனைகளை நேரடியாக பேச முடியும். அவரிடத்திலிருந்து பதில்களையும் பெற்றுக்கொள்ள பாதை கிளியர் ஆயிடுங்க. இரண்டாவதாக, ஒரு ஆத்மாவில ஒரு துக்கம் இருக்குது. இந்த துக்கம் தேவனிடத்தில் சொன்னது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் காணும்படியாக முகத்தில் பிரதிபலிக்குது. நமக்கும் ஆத்ம பாரம்னு ஒண்ணு இருக்கும் போது அதுக்குரிய வழிவாசல்களை தேவன் நமக்கு திறந்து கொடுக்கிறாருங்க. இப்ப ராஜா கேக்குறாரு, நீ இவ்வளோ துக்கமா இருக்கிறியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார். ராஜாவும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு லெட்டர் எழுதித்தாங்க, நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும், இன்னென்ன காரியங்கள் எனக்கு வேணும். வாய்ப்புகளை மிக மிக சரியாய் பயன்படுத்தி கொள்ளுகிறார். உடனே நெகேமியா 2:12 எழும்பி ராத்திரியில போய் சோதனை செய்கிறார். முதல்ல தேவ பாதத்தில் உட்கார்ந்தவர் இப்பொழுது கிரியை செய்ய எழும்புகிறார். தேவனிடத்தில் அப்ரூவல் பெற்றுக்கொண்டார், ராஜாவினிடத்திலும் அப்ரூவல் பெற்றுக்கொண்டார். உடனடியாக எழும்பி ஓடி எதையாவது செய்யல, சோதனை செய்ய எழும்பி சிலரை கூட்டிக் கொண்டு எழும்பி போய் எல்லாத்தையும் அளக்குறாரு, சரி செய்யறாரு. எப்படி போக முடியும், என்ன அளவு போட முடியும், சகலவற்றையும் ஆராய்ந்து பார்த்து பிறகு ஜனங்களை நோக்கி எழும்புங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கட்டலான்னு சொல்றார். முதல்ல இவர் எழும்பினார், பிறகு மற்றவர்களை எழுப்புகிறார். நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவோம், ஆனா நாம சரி செய்து கொள்ள மாட்டோம். ஒரு விஷயம் சரியாகணும்னா எழுப்புதல் முதல் எனக்குள் வர வேண்டும். பிறகு தானே என்னில் இருக்கிற எழுப்புதல் மற்றவர்களை போய் பற்றி பிடிக்கும். அவர்கள் எழும்பி தேவனுக்காக காரியங்கள் கிரியை செய்ய நாம் தானே காரணமா இருப்போங்க. உடனடியாக நெகேமியா 2:12 எழுந்து ராத்திரியில சிலரை கூட்டிக்கிட்டு சோதனை செய்யறார். முதல்ல தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தன்னை சரி செய்து கொண்ட பிறகு ராஜாவினிடத்திலும் தேவனிடத்திலும் அப்ரூவல் பெற்றுக்கொண்ட உடனே போய் கிரியை செய்யாமல் உட்கார்ந்து சோதிக்கிறார். அலங்கம் எங்கெல்லாம் இடிச்சிருக்கு, எங்கெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு, எது ஸ்பாயிலா இருக்கு, எப்படி பாதைகள் போட முடியும்ன்றத உட்கார்ந்து ஆராய்கிறார். இது தன்னால் முடியும் என்ற கான்பிடென்ட் அவருக்குள்ள இருந்தது. ஏனென்றால் 2:8 சொன்ன பிரகாரம் தேவனுடைய கரம் அவரோடு இருந்தது. ஆமாங்க, தேவனுடைய சித்தம் செய்யும் போது தேவனுடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு இருந்து காரியத்தை வாய்க்க செய்யுங்க. இதற்கு நடுவில் சத்துருக்கள் எழும்பி நிந்தை வார்த்தைகள் பேசுறாங்க, சூழ்ச்சி செய்யறாங்க, பயமுடுத்துறாங்க, த்ரெட்டன் பண்றாங்க. ஒண்ணுக்கு கூட இவர் செவி கொடுக்கல. இவரோட நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இடிந்த மதில்களை திரும்ப கட்ட வேண்டும், மக்கள் மனம் திரும்ப வேண்டும், முன்போல் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரே குறிக்கோளோடு இருந்தபடியினால் மிகவும் ஞானமாய் நடந்து கொண்டார். தன்னுடைய இருதயம் துவண்டு போக விடவில்லை, தன்னுடைய ஆயுதங்களை கீழே போடவே விடவே இல்லை. ஒவ்வொரு விஷயமும் மிக மிக ஞானமாய் நடந்து கொண்டு அத்தனை சத்துருக்களின் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கிறார். ஒரு இடத்துல நீங்க வாங்கன்னு கூப்பிட்டிருப்பாங்க, இவர் போக மாட்டார், சரியா அந்த இடத்துல கிரியை செய்து அவர்களை மேற்கொள்ளுவார். இதற்கு பிறகு ஜனங்களை
இவர் என்கரேஜ் ஆனது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டார். அதே மாதிரி இவர் வார்த்தைகளால் மக்கள் சோர்ந்து போகும்போது, சத்ருவின் வார்த்தைகளை நிமித்தம் இடிந்து போகும்போது அவர்களையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துறதுனால மட்டும்தான் 52 நாட்களிலே தேவனுடைய மதில்கள் கட்டப்பட்டது. அத்தோடு அவர் விடவில்லை. 1ஆம் அதிகாரத்துல இவர் பாவ அறிக்கை செய்கிறார், மற்றவங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஆனா 9ஆம் அதிகாரத்துல மேல நம்ம பார்க்கும்போது மக்கள் அத்தனை பேரும் எழும்பி நின்று பாவ அறிக்கை செய்து தேவனிடத்துல மனம் பொருந்தி பழையபடி வேதத்தை வாசிக்கவும் தேவனுக்குள்ள திடமாய் நிற்கவும் புதிய வண்ணமாக தன்னை பொருத்தனைப்படுத்திக் கொண்டு வந்தாங்க. இவர் இடிந்ததை எழும்பி கட்டினது மதிலும் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோட உறவுல இடிந்து கிடந்தாங்க, அதையும் எழும்பி திரும்ப கட்டுகிறார். ஒரு மனுஷன் எழும்பினா போதுங்க, நாடே எழும்பிடும். முதல் தேவனிடத்தில் இவர் உட்கார்ந்தார், 2வது இவர் எழும்பினார். 9:3 பார்க்கும் போது அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். தங்கள் நிலையிலிருந்து விழுந்து போன மற்றவர்களையும் எழும்பி நிக்க வைக்கிறாருங்க. இந்த நெகேமியாவால் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்னென்ன? முதல்ல நமக்கு ஒரு ஆவிக்குரிய துக்கமும் சுயமா உணர்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானால் தேவனிடத்தில் நாம் நெருங்க முடியும். 2வது, எதை செய்யும் முன்னாடியும் தேவ பாதத்தில் உட்கார்ந்து நமக்கும் அவருக்கும் நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அவைகளை சரி செய்ய வேண்டியதாய் இருக்குது. 3வதாக, தேவ கண்களில் தயவு எவ்வளவு முக்கியமோ அது போலவே மனித கண்களிலும் தயவு நமக்கு முக்கியமா இருக்குது. நெகேமியா போல மிக ஞானமாய் நடந்து கொண்டு வாய்ப்புகளை மிக சரியாய் நாம் பயன்படுத்தும் போது அடுத்த காரியத்திற்கு நாம் முன்னேறி போக முடியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.